டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 8 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 7 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகரில் அரங்கேறியுள்ள இந்த வெடி விபத்து நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் இந்த வெடி விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். கார் வெடித்து சிதறிய ஏற்பட்ட இந்த விபத்து தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது தீவிரவாதிகளின் செயலா என்ற கோணத்தில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், சம்பவ இடத்தில் நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி, டெல்லி செங்கோட்டை லால் கிலா மெட்ரோ நிலையம் நுழைவாயில் எண் 1 அருகே கார் ஒன்று வெடித்து சிதறியது. இந்த வெடிப்பு சம்பவத்தால் அருகில் இருந்த 5 முதல் 6 வாகனங்கள் எரிந்து நாசமாயின. தீ விபத்து ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த வெடி விபத்தில் 8 பேர் உயிரிழப்பு என முதற்கட்ட தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் அவர்களை சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இதன் தீவிரம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அருகில் உள்ள பல கடைகள் தீப்பிடித்து எரிந்ததாகவும் தெருவிளக்குகள் முற்றிலுமாக அணைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விபத்தில் பலர் படுகாயம் அடைந்துள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. எனினும் இந்த வெடிப்புக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. மேலும் அதிகாரிகள் சம்பவம் குறித்து தற்போது களத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசாங்க வட்டாரங்களின்படி பயங்கரவாத தாக்குதல் குறித்து இதுவரை எந்த உறுதிப்படுத்தவும் இல்லை என்றும் செங்கோட்டை பகுதி எப்போதும் பரபரப்பாக இருக்கும் நிலையில் இந்த வெடிப்பு சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே டெல்லியில் உச்சகட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். மேலும் வெடிப்புக்கான காரணத்தை கண்டறிய தடவியல் குழுக்கள் அந்த இடத்தை ஆய்வு செய்து வருகின்றனர். முன்னதாக இன்று காலை ஜம்மு காஷ்மீரில் மருத்துவர் ஒருவரின் வீட்டிலிருந்து 2900 கிலோகிராம் அளவிலான வெடிப்பொருட்கள் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவரா எனவும் ஜம்மு காஷ்மீர் மாநில போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் மருத்துவரின் கைது சம்பவத்திற்கு கார் வெடிப்பு சம்பவத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறையினர் விசாரணை முடக்கியுள்ளனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.